பஞ்சாப் விவசாயிகள் மீண்டும் ஆயிரக்கணக்கான டிராக்டர்கள் மூலமா டெல்லியை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த முறையும் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்துறது தான் அவர்களுடைய திட்டம். மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை எப்படியாச்சும் நடத்த விடாம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீண்டும் இப்படி ஒரு போராட்டத்தை விவசாயிகள் நடத்துறதுக்கான காரணம் என்ன, இப்ப அங்க கள நிலவரம் எப்படி இருக்குது, இந்த போராட்டத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்துறதுக்கு என்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களையும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீடைல்டா பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் நடந்த ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டத்தை யாராலுமே மறந்திருக்க முடியாது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சம்யுக்தா கிஷான் மோர்ச்சா மற்றும் பல விவசாய அமைப்புகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்கே டெல்லியிலேயே இருந்து போராட்டம் நடத்தினாங்க இல்லையா. ஸோ இப்போ அதே மாதிரியான ஒரு போராட்டத்தை அதே சம்யுக்தா கிஷான் மோர்ச்சாங்கிற அமைப்பு திட்டமிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற இதே சமயத்தில் கிட்டத்தட்ட 15,000 to 20,000 பேர் டெல்லியை நோக்கி டிராக்டர்களில் கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக போன வாரம் ஸ்டார்டிங்லேருந்தே மத்திய அரசுக்கும் இந்த விவசாயிகள் சங்கத்துக்கும் நடுவில் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த முடிவுமே எட்டப்படலை. இந்த நிலைமையில் February 11, அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா நடந்த பேச்சுவார்த்தையில் மீண்டும் முடிவு எட்டப்படாததன் காரணத்தினால எல்லாருமே டிராக்டரை எடுத்துக்கிட்டு இப்போ ஹரியானாவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரியானா பார்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு, அதாவது February 12 மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இந்த பேச்சுவார்த்தையிலும் முடிவு எட்டப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தடுப்புகள் எல்லாம் தாண்டி February 13, அதாவது நாளைக்கு டெல்லிக்குள்ள இந்த விவசாயிகள் நுழைவார்கள் அப்படின்னு சொல்லி பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும். ஏன்பா, கடந்த 2020ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்கள் இந்த விவசாயிகளுக்கெல்லாம் பிடிக்கல, அதனால போராட்டம் பண்றோம்னு சொல்லி டெல்லிக்கு வந்தாங்க. ஆனால் இந்த முறை எதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளை எல்லாம் மத்திய அரசு நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றலைன்னா நாங்கள் டெல்லியில் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிப்பா, அந்த கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் மற்றும் மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை. ஸோ மத்திய அரசு சில வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை கணக்கிடுறதுக்குன்னு சொல்லி சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளில் பின்பற்றும் பொழுது மறைந்த வேளாண் விஞ்ஞானியான MS சுவாமிநாதன் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு பின்பற்றணும். அதை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு மெத்தடில் கால்குலேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ அதனால் அவர் சொன்ன வழிகாட்டுதலை பின்பற்றி எங்களுக்கு அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை போட்டு கொடுங்க அப்படிங்கிறது தான் முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய விளைபொருட்கள் எதையும் வரியில்லா வர்த்தகம், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸில் சேர்த்துக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் கூட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பிரிட்டன், ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் கூட ஆல்ரெடி இந்த பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த எந்த பேச்சுவார்த்தைகள்லையுமே வேளாண் பொருட்களை சேர்த்துக்காதீங்க, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே எங்களுடைய விவசாய பொருட்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கோரிக்கை. ஸோ மூணாவது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரெண்டாவது கோரிக்கைக்கு ரிலேட்டடான ஒரு கோரிக்கை அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ள விளைபொருட்கள் வருது இல்லையா, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பாம் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் வேளாண் விளைபொருட்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வரி இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே அனுமதிக்காதீங்க, எல்லாத்துக்குமே ஒரு இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறத அதிக அளவுக்கு போட முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் மூணாவது கோரிக்கை. நாலாவது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்சாரம் வழங்கல் விஷயத்தில் ப்ரைவேட்டை அனுமதிக்காதீங்க. மின்சாரம் வழங்குறதுங்கிறது கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கான இலவச மின்சாரம் அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைக்கும். ப்ரைவேட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அதன் விளைவாக அவங்க எங்களுடைய இலவச மின்சாரத்தை பறிச்சிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ப்ரைவேட்டைசேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாலாவது கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2020ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த போராட்டத்தில் சில விவசாயிகள் உயிரிழந்தாங்க இல்லையா. ஸோ அந்த விவசாயிகள் குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், கூடவே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அஞ்சாவது கோரிக்கை. ஃபைனலாக கடந்த 2022ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த லாக்கிம்பூர் கேரி அப்படிங்கிற இடத்துல விவசாயிகள் போராடிக்கிட்டு இருந்தப்போ அந்த ஊரினுடைய MLA மகன் காரில் இந்த போராட்டம் நடத்தினவங்க மேலே கொண்டு காரை விட்டார் இல்லையா, ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு இல்லையா.
ஸோ அந்த பிரச்சனையில் ஈடுபட்ட எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கிறாங்க. கூடவே விவசாயிகளுக்கு பென்ஷன் கொடுக்கணும், அவங்களுடைய கடன்களை தள்ளுபடி பண்ணணும், இந்த மாதிரி பல கோரிக்கைகள் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த கோரிக்கைகளையெல்லாம் முன் வச்சு தான் மத்திய அரசு கூட பேச்சுவார்த்தைகள் நடக்குது. மத்திய அரசு இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் போயிடுவோம், அப்படி ஒத்துக்கலை அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து டெல்லியை நோக்கி வருவோம் அப்படின்னு சொல்லி டெல்லி சலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் மாதிரி வந்து அதை பயன்படுத்தி இப்போ டெல்லியை நோக்கி வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டம் இப்போ நடக்கிறது மத்திய அரசுக்கு சுத்தமாக பிடிக்கல. காரணம், இன்னும் சில மாதங்களில் இந்தியாவில் பொது தேர்தல் வரப்போகுது. ஸோ இந்த தேர்தல் வர்ற சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு இப்படி ஒரு போராட்டம் இங்கே நடக்கிறது மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு ஒரு எதிரான மனநிலையை உருவாக்கிடும் இல்லையா? ஸோ அதனால் இந்த போராட்டம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே குறியாக இருக்கிறாங்க. அதுக்கு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே மத்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த போராட்டம் பண்ணுறவங்களை டெல்லிக்குள்ளே விடாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ போராட்டம் பண்ணுறவங்க டெல்லிக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹரியானாவை தாண்டி தான் வந்தாகணும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் இடையிலான பார்டரில் எந்தெந்த ரூட்டெல்லாம் டெல்லிக்கு போகுதோ அந்த எல்லா ரூட்லையுமே தடுப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு வர்றாங்க. சிமெண்ட் தடுப்புகள், கண்டெய்னர்ஸை போட்டு இந்த ரோடை பிளாக் பண்ணுறது, ஆணிகளை போட்டு பிளாக் பண்ணுறது, வேலி கம்பிகளை வந்து ரோட்டில் போட்டு அங்கே வந்து போலீஸை குவிக்கிறதுன்னு சொல்லி பல வகைகளில் இந்த தடுப்புகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஹரியானா பார்டர் ஏரியாஸில் பூரா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மொபைல் சர்வீஸ் அப்படிங்கிறதே கட் பண்ணிட்டாங்க. அங்கே இன்டர்நெட்டும் இப்போ கிடையாது, ஈவன் SMS கூட வந்து அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லை, டெல்லி போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச இந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இந்தியாவினுடைய பத்திரிகைகளுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தை திட்டமிடும் பொழுதே இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பிளாக் பண்ணுவாங்கன்றதை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்படி ஒரு வேளை தடுப்புகளை ஏற்படுத்தினா அதையெல்லாம் தகர்த்துட்டு எப்படி முன்னேறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 20-30 முறை இந்த ப்ராக்டிஸ் செஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ணி இந்த போராட வரவங்க ரொம்பவே ரெடியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில பத்திரிகைகளும் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி போராட வருபவர்கள் கூடவே இந்த கிரேன் எல்லாமே கொண்டு வர வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த கிரேன் மூலமாக இந்த தடுப்புகளை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸுமே இந்த மாதிரி டிராக்டர்ஸில் ஏறி அவங்க வரும்பொழுது அந்த டிராக்டர்களெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்லி சில டிராக்டர்களை வாடகைக்கு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு நாடு மேலே போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாக் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 சைடும் மாற்றி மாற்றி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு களமிறங்குற மாதிரி வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் டெல்லியை சுற்றி ரொம்பவே ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்குது. ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 144 தடை உத்தரவு போட்டாச்சு. டெல்லியில் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் டிராஃபிக்கை வந்து வேறு பக்கம் திருப்பி விடுறதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதை வந்து சிலர் தலைமை எடுத்து நடத்தி தான் ஆகணும் இல்லையா? அந்த வகையில் சம்யுக்தா கிசான் மோர்ச்சாவை சேர்ந்த தலைவர்கள் யாரும் வெளியே இருந்தால் தான் இந்த போராட்டத்தை ஈஸியாக நடத்த முடியும். ஸோ அந்த தலைவர்கள் எல்லாமே நேற்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. ஸோ அவங்களை கைது பண்ணி வைக்கிறதன் மூலமாகவும் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல. இன்னைக்கு நடக்கிற அந்த பேச்சுவார்த்தை, மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேச்சுவார்த்தை கூட முடிஞ்சிருக்கலாம். அதில் என்ன முடிவுகள் எட்டப்படும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டமாக இந்த விஷயம் எதை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் அந்த விஷயத்தையும் அப்டேட் பண்ணுறோம். எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.